20 இயர்ஸ்க்கு முன்னாடி 2004 வருஷத்துல காந்திபுரத்துல இருக்கிற ஒரு திருச்சபையில பிரசங்கம் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் பிரசங்கியார் கூப்பிடப்பட்டிருந்தார். நான் அப்ப ரொம்ப சிக்கா இருக்கேன், மஞ்சக்காமால ரொம்ப அதிகமா இருக்குது, மன அளவுல பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரன போல இருக்கிறேன். அந்த மீட்டிங்ல அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சார். உடனே அவர் அனௌன்ஸ் பண்றாரு, இந்த மாதிரி ஊழியம் செய்த ஒரு தம்பி இப்போ ரொம்ப உடைஞ்சு போய் பிசாசு பிடிச்சு அவனுக்கு ஏதோ ஒரு செய்வினையில அகப்பட்டு இப்போ ஊழியம் எதுவுமே பண்ண முடியாம ஒண்ணும் இல்லாம வந்திருக்கான், அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே சர்ச்சில் இருக்கிற ஒரு 10-15 சிஸ்டர்ஸ் எல்லாரும் அப்படியே சூழ்ந்துட்டாங்க. எல்லாரும் ரவுண்ட் கட்டி கையை கோர்த்து பிடிச்சு என்ன சென்டர்ல நிக்க வச்சு அப்படியே அத்தனை பேர் ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்றாங்க. இயேசுவே இயேசுவின் நாமத்தினால இந்த பையனுக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே போகட்டும், கிரிய வெளியே போகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. எனக்கு சந்தோஷமா அத்தனை பேர் ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் மட்டும் பக்கத்துல வந்தார். உனக்கு ஏதாவது வாந்தி வர்றது மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னா திரும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ வந்து அவருக்கே என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு சிஸ்டரை பார்த்து பாத்ரூம்ல இருந்து ஒரு பக்கெட்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு. பக்கெட்டை எடுத்துட்டு வந்தோன்னா அவர் நேர்மையான தலையில பிடிச்சிட்டாரு. தலையில பிடிச்சி குமிச்சிட்டு இயேசுவின் நாமத்தினால எடு வாந்தி வெளியே வா வெளியே வா. எனக்கு அவருக்கு தெரியும், அவர் ஜெபம் பண்றாரு, அது தப்பு இல்லை. அவர் ஒருவேளை எனக்குள்ள பிசாசு போராட்டம் இருக்குன்னு சொல்லி நினைச்சிருப்பாரு. ஆனா என்னுடைய மனசு அந்த இடத்துல உடஞ்சிச்சு பாருங்க. 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சு 1 இயர் பைபிள் காலேஜ்ல வார்டனா இருந்து சென்னையில 150 பேர் இருந்த ஒரு திருச்சபையை நடத்தி திருச்சியில 200 பேர் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டரா இருந்து எதுவுமே இல்லாம ஒரு பிசாசு பிடிச்சவன மாதிரி தலையை குமிச்சு நீ வாந்தி எடு அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது எனக்கு பிசாசு இல்ல பாஸ்டர், எனக்கு செய்வன எதுவுமே இல்ல பாஸ்டர் அப்படின்ற ஒரு தைரியம் கூட எனக்கு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அது எனக்கு போராட்ட காலம், அது எனக்கு போராட்ட காலம். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா மனுஷன் என்ன விளையாண்டால் அவர் வேணும்னு செய்யல, வேணும்னு செய்யறவரா இல்ல, என் மேல பாசம் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் செஞ்சாங்க. ஆனா என் மனசு ஃபீல் பண்ணுது அவங்க கையில அப்படியே ஒப்பு கொடுத்தார். போராட்டமான ஒரு காலம், ஆண்டவர் மறைஞ்சிருந்த ஒரு காலம், ஆண்டவர் மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுத்த காலம். இவங்க நன்மை செய்யறதா வந்தாங்க, இவனை தேற்றதுக்கு வந்தாங்க, இவனை தட்டி கொடுக்கிறதுக்கு தான் வந்தாங்க, இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா வந்தாங்க. ஆனா இந்த யோபு போராட்டமான காலத்துல போயிட்டு இருக்கிறதுனால நல்லது பேச வந்தவன திட்டுறான் பாருங்களேன், ஆறுதல் சொல்ல வந்தவன காயப்படுத்துறான் பாருங்களேன், அவனை நல்லா ஜெபம் பண்ணி காப்பாத்தவன் வந்தவன் கூட அவனுக்கு விரோதமா பேசுறான் பாருங்களேன். எப்படிப்பா தோணும் உனக்கு? நான் இவ்வளவு நிலைமையில இருக்கிறேன், இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறேன், இந்த நேரத்துல நீ இப்படி வந்து சொல்ல தேவையா? இந்த நேரத்துல ஆண்டவர் என்ன தண்டிக்கிறான்னு சொல்ல தேவையா? இந்த நேரத்துல நீ தப்பு பண்ணிருப்பேன்னு சொல்ல தேவையா? நிறைய நேரத்துல ஆண்டவர் போராட்டமான காலத்துக்குள்ள போகும்போது நிறைய மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுப்பாரு. அந்த போராட்டமான காலம் முடிஞ்சு அலங்கரிக்கிற காலம் வரும்போது எந்த மனுஷனுடைய கையில கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்தாரோ அந்த மனுஷன் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்க போராட்டமான காலம் சீக்கிரம் முடியும்.